சில மோட்டு கூட்டங்கள் அப்படின்றே சொல்லலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஒரு 4-5 நாளைக்கு முதல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பற்றி ஒரு சிம்பிளான ஒரு ரிவ்யூ, அல்லது அவர் உண்மையா நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி இவரை பற்றி ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ நீங்க பார்க்காக்கள் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கீங்கன்னு போய் பாருங்க. இந்த வீடியோவுக்கு சில பரதேசிகள் அல்லது என்ன சொல்றது, இந்த ஒரு ஒரு விஷயத்த ஒழுங்கா கேட்கறது இல்லை, என்ன சொல்ல வராங்க இந்த வீடியோலன்னு முழுசா பாக்குறது இல்லை. எடுத்த உடனே ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் பாக்குறது, ஓகே இவர் இப்படி காய்க்காருண்டு இவங்களோட வன்மங்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கக்கிட்டு போறது. ஸோ இந்த இந்த வீடியோவுக்கான லாஸ்ட்ல நான் பப்ளிஷ் பண்ண வீடியோவுக்கான கமெண்ட் செக்ஷன்ஸ் பிளஸ் இன்னும் சில உண்மைகள் இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பற்றி நம்ம கதைக்கணும். அல்லது இவர் ஏன் இவர் மற்றாக்கள்ல இருந்து வித்தியாசமா தெரிகிறாரு அப்படின்ற சம்பவங்களை பார்க்கத்தான் இன்னும் ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராமநாதன் அர்ச்சுனா பற்றி ஓகே இவரு நல்லவரா கெட்டவரா, ஏன் இவர் வித்தியாசமா தெரிறான்றத நான் சும்மா அலசி ஆராய்ஞ்சிருப்பேன். இதுக்கு வந்துட்டு சில என்ன சொல்றது, மடேன்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வீடியோ ஒழுங்கா பாக்குறது இல்லை. இதுக்கு முதல் உண்மைக்கும் நான் போட்ட வீடியோஸுக்கு சில டாக்டர்ஸ் லோயர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில நல்ல மனிதர்கள் ராமநாதன் அர்ச்சுனா புரிஞ்சு கொண்டாங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நம்ம இந்த இந்த மோட்டு என்ன சிந்தனை கொண்ட கமெண்ட்ஸ் போட்ட சிலரை பற்றி பார்த்துட்டு நம்ம இன்னும் சில ஆராய்வோம். ஓகேவா? ஸோ முதலாவது, நீங்க ஒரு வீடியோவை ஃபுல்லா பார்க்க முந்தி அல்லது அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்கன்றது விலங்குலன்னு சொன்னா தயவு செய்து விட்டுருங்க. நீங்க வந்து அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சு உங்களோட மொக்கு என்ன சிந்தனைகளை தான் நீங்க அதில் விதைச்சிட்டு போறீங்க. இதால மட்டாக்களுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. அகெயின், நம்ம எல்லாரும் பார்த்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு முந்தி யார் என்று சொன்னா 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படித்தவனும் அல்லது ஓஎல் ஃபெயில் பண்ணவனும் இவனுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனா இவனுக்கு என்ன இயலும், இவன் நல்லா கதைப்பான். ஓகே, இவனுக்கு நல்லா கதைக்க தெரியும். ஒரு ஒழுங்கான ப்ரொபோசல் எழுத தெரியுமா, ஒரு மக்கள்ற இந்த பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன் என்று சொல்லி ஒழுங்கான ப்ரொபோசல் எழுத தெரியுமாண்டா இல்லை. ஒரு தூர நோக்கு சிந்தனையான பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லக்கூடிய எண்ண சிந்தனை இல்லை முதலாதவங்கள்ல. நாங்கள் தமிழ் தேசியம், தமிழ் அது இது, உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன், இதுக்கு இது அண்டு மக்களை நல்லா கவர தெரிஞ்ச கன்றாவிகள் தான். ஓகேங்களா? படிச்ச பலகாரங்கள் இங்க குறைவு. அதுலேயும் படிச்சுட்டு போன சில பலகாரங்கள் இந்த கிழக்கு மாகாணத்துல வாத்தி என்று சொல்லி பண்ணின அராஜகங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மணல்லாரில இருந்து அந்த கொலையிலிருந்து இந்த கொலைக்கு அப்படி இப்படி என்று நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். நல்லா இன்னும் ஒன்று 2-3 தரம் சாமியார் வேடம் போட்டு அடிச்ச கொள்ளைகள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்ப அவங்கெல்லாம் காணாமலே போய்த்தாங்க. மக்களுக்கு கொஞ்சம் என்றாலும் சுய புத்தி வந்துட்டு நம்பலாம் இப்படியான விஷயங்கள். இனி போக 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 உங்களுக்கு எல்லாம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாமாய் படிச்ச சில ஆக்கள் தான் இங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க, வாய்ப்புகள் கூட. ஏண்டா படிச்சவனுக்கு தான் உண்மையா ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஒரு ப்ராப்ளமை பார்த்தோன்னே இதுக்கு ஒரு நீண்ட கால சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய மாதிரி, இதால மக்கள் பயனடையக்கூடிய மாதிரியான ப்ரொபோசல்ஸ் அவங்களெல்லாம் வைக்க இயலும். சும்மா இந்த இன்னும் நான் தமிழ், நான் முஸ்லிம், நான் இந்த இனவாதம் மதவாதம் சார்ந்து பேசுறவங்களால ஒரு ஒழுங்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை. இது நீங்க விளையும் கொள்ளணும் முதலாவது. ஸோ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கொஞ்சம் வித்தியாசம். அது அவருடைய வார்த்தை பிரயோகங்கள், அவர் கதைக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புதுசா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க இவ்வளவு நாளும் பார்த்த பாராளுமன்ற உறுப்பினர் மோட்டு கூட்டம் அப்படின்னா சொல்லணும். இத சில கூட்டங்கள் கண்டென்ட்டுக்காக வேண்டியும் ப்ரொமோஷனுக்காக வேண்டியும் இந்த இன்னொன்று யாழ்ப்பாணத்துல உருவாயிருக்குது. ஐயா நீ ஒரு பணக்காரன் தான், நீ ஒரு கோடீஸ்வரன் தான், நீ பிசினஸாவே பார்த்திரன், உனக்கு என்னத்துக்கு இதுக்குள்ள வடமாகாண முதலமைச்சரும், நீ என்னத்துக்கு இதுக்குள்ள கொடுங்க, இதுக்குள்ள
குமார் சங்கக்கார போட்டோ ப்ரொமோஷன் வீடியோவை அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு தேங்க்யூ பிரதர், அது ரீச் ஆகுது. அதுவும் நீங்க அதில் விளையும் கொள்ளணும். குமார் சங்கக்கார ரீச் ஆக வராருன்னு சொன்னா ஹோல் டுகெதர் அவங்கள ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க விஐபிஸ். ஸோ விஐபிஸ் வந்து ஒரு போடுற இதை வச்சு கொண்டு ஒரு சாமானிய மனுஷன் அங்கே போயிடாது. சாமானிய மனுஷனை இவங்க ட்ரீட் பண்ற விதம் தெரியுமா அவங்களுக்கு ரீச் ஆகல. அடையப்பா முதலாவது ரீச்சா வந்து ஒரு நல்ல சொல்யூஷன்ஸ் கொடுக்குற ஒரு பீஸான இடம் வந்து ஃபேமஸ் ஆகினதே இல்லை. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குமோ தெரியாது. ஓகேவா? ஒரு ரொம்ப விலை அங்க வேலைராக்கள் காட்டு மிராண்டிமாய் நடந்து கொள்றாங்க. நீங்க இதுக்குள்ள போறண்டா இவ்வளவு என்ட்ரன்ஸ் ஃபீஸ், அது இது வலாய் வட்டாய் என்று ஏகப்பட்ட ஃப்ராடு பண்றதாலதான் ரீச் ஆன்ற ஒரு ரெஸ்டாரண்டே வெளியாக்களுக்கு தெரிய வந்தது. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. முதல்ல ஒரு டீ பன் சாப்பிட்டு 1000க்கு மேல பே பண்ற முதலாவது ரெஸ்டாரண்ட் ரீச்சாவா தான் இருக்கும். இதுக்குள்ள நீங்க அவருக்கு வால் பிடிச்சி மாகாண சபை முதலமைச்சர் வேற. சரி, என்னமோ அழியணும் என்று வெளிக்கிட்டுட்டீங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் நீங்க பின்னுக்கு போவீங்க, அவ்வளவுதான். அவன் பிசினஸுக்கு அவன் எவ்வளவுக்கு எடுக்க இயலுமோ அவன் எடுத்துட்டு 5 வருஷம் முடியும் உங்களுக்கு அம்போ வைப்பான். நேரம் தெரியும் உங்களுக்கு. இன்னும் ஒரு 5 வருஷம் நம்ம முன்னேற்ற பாதையில போக வேண்டிய ஆக்கள் பின்னுக்கு இருக்கன்றது விளங்குமா, அவ்வளவுதான். அடையப்பா அத்தனை கோடி இருக்கிற உனக்கு நீ மாகாண சபையில இருக்கணுன்ற அவசியமே இல்லையே. நீ அங்க முதலமைச்சராகி என்னத்தை புடுங்க போறாய்? சரி விடுங்க, இதெல்லாம் தேவையில்லாத கதை. ஸோ நம்ம ராமன் அர்ஜுனா பற்றி மட்டுமே பார்ப்போம் இது. ஓகேவா? விளையும் கொள்ளுங்க. ராமநாதன் அர்ஜுனா வந்து சும்மா 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிச்சுட்டு அல்லது ஓஎல்ஏஎல் பாஸ் பண்ணிட்டு வந்த ஒரு ஆள் இல்லை. அவரோட வார்த்தைகள்ல அவர் கதைக்கிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப டச் ஆகின விஷயங்கள். அடைய நாங்கள்லாம் பெரிய போட்டி போட்டு படிச்சு வந்த கூட்டம்டா. மெரிட்ல இந்த டாக்டர் லிஸ்ட் ஃபைனல் செமிஸ்டர்ல உங்களுக்கு ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ட்ரைனிங்ல நடக்கிற செமிஸ்டர்ல மெரிட் லிஸ்ட்ல வந்த ஆக்கள் 4வது 5வது ஐலண்ட்ல வாரன்னு சொன்னா சும்மா 2 நாள் படிச்செல்லாம் வரையில. விளையும் கொள்ளுங்க. அப்ப முழு போக்கஸ்டா படிக்கிறவனால மட்டும்தான் நடக்கும். அப்படி படிச்சு வந்த ஆக்கள் உங்களுக்கு தேவையோ வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யணும், நொட்டணும், நொடக்கணும், நான் எந்த பாட்டுக்கு நான் உழைச்சேன்னா எனக்கு பெர்மிட்டா, எனக்கு இதா அதா, எவ்வளவு சலுகை தெரியுமா உங்களுக்கு டாக்டர்ஸ்? சும்மா லூசு மாதிரி கண்டென்ட் போடுவாங்க சில சேனல்ஸும் சில ஆக்களும். சரி, அதை விடுங்க. ராமநாதன் சில வார்த்தைகள் உங்களுக்கு ராமநாதன் கதைக்கிறதும் பிள்ளை. அந்த சில வார்த்தைகளை முழு ராமநாதன் அர்ச்சுனாமும் இவ்வளவுதான் என்ற மாதிரி மூடி மறைக்கிறது. அது ஒன்றும் செய்யல. அது அப்படியான சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கும் வரைக்கும் சில ஆக்களோட உண்மையான முகங்கள் மறையத்தான் செய்யும். ஒன்றும் நம்ம பிள்ளை சொல்ல இயலாது. ஸோ இதுக்கு நான் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 2019-20 இந்த கொரோனாவால ரொம்ப பாதிக்கப்பட்டது. இந்த 2019-20 பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்தது. அடுத்த இந்த ஈழத்தமிழர்கள் சில வெள்ளந்திகள் அவங்களுக்கு அவங்க வெளியில இருந்து அனுப்புற காசை இங்க எப்படி யூஸ் பண்றாங்க அல்லது என்ன நடக்குது, சரியா தான் யூஸ் பண்றாங்களா, நமக்கு காட்டுற கணக்கெல்லாம் சரியா, இதெல்லாம் தெரியாது. பாவம் அந்த மனுஷன் அங்க கஷ்டப்பட்டு அனுப்புறாங்க. அல்லது அவங்க அனுப்புற காசு அவங்க ஒரு நாள் 2 நாள் வேலை செய்யற காசு, ஓவர் டைமோ பார்ட் டைம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ அப்ப இங்க இருக்கிறார்கள் அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்றலாம் நீங்க அறிஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஷோக் ஆயிடும். ஓகேவா? இப்படித்தான் 2020ஆம் ஆண்டு நான் ஒரு பாராளுமன்ற அந்த எலெக்ஷன் நடந்த நேரம் ஒரு ஆளுக்கு பின்னால அந்த அவங்களோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல தெரிஞ்ச அனுப்புவோம். ஓகே, ஸோ அவங்க வெளியில இருந்து அனுப்புறாங்க. அவங்களோட பேருக்கு ஒரு பேனர், இவரோட பேருக்கு ஒரு பேனர், அவங்களுக்கு அனுப்புறதுக்கு ஒரு போட்டோ, இவரோட ப்ரொமோஷன்ஸ்க்கு இப்படின்னு சொல்லி இங்க உதவுறவங்க நிறைய பேர் இருக்கான். பச்சை கல்லனுங்க. இவனுன்ற மெயின் நோக்கம் என்ன? மக்களை முன்னேற்றதும், மக்களுக்கு சேவை நடக்கிறதும், மக்களை அப்படியே கொண்டு மகுடம் சூட்டுறதுமா.
எல்லாம் போலி. இவனுங்க என்ன சொல்ற, நல்லா காய்ச்சி கொள்வாங்க. இவனுன்ற மனசுல இருக்கிற விஷக்கிருமிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவனுலையா நம்ம பெருசா ஜோதிச்சோம், இவனெல்லாம் உண்மையா கஷ்டப்படுற சனத்துக்கு உதவி செய்ய போறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். முக்கியமாப்பா, இங்க இருக்கிற நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது நம்ம பார்த்த பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒழுங்கான ஒரு ப்ரொபோசல் எழுத தெரியாது. மக்கள் பிரதிநிதிகள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவங்கட ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைகளை கலைக்கிறது, அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் அங்க சஜஸ்ட் பண்றது, அதுக்குரிய பட்ஜெட் அங்க அலோகேட் பண்ணுவாங்க. இது ஒழுங்கான ப்ராப்ளம் ஐடென்டிஃபையர் ஆயிருந்தா மட்டும் இங்க இருந்து அங்க போய் அவன் அப்படி இவன் இப்படி, அவன் அப்படி காய்ச்சிட்டான், இவன் இப்படி காய்ச்சிட்டான். இந்த ராமநாதன் அர்ச்சுனா சில விஷயங்கள் சொல்றது உங்களுக்கு விளையும் கொள்ளணும். மக்கள் ஒவ்வொரு ஆக்களையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது என்ன, சும்மா நீ போய் இருந்துட்டு காய்ச்சிட்டு வான்றதுக்காண்டியா. அந்தந்த ஏரியா அந்தந்த வலயத்துல இருக்கிற பிரச்சனைகளை ஒரு ஒரு சபைக்கு கொண்டு போய் இது இந்த பிரச்சனை இங்க இருக்குது, இதுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு இப்படியான சொல்யூஷன்ஸ் செய்யலாம், அல்லது உங்களோட ஐடியா. இதுதான் பாராளுமன்ற உறுப்பினருடைய சாராம்சம். இவங்க எப்படி என்றா, இவங்க இங்க இருந்துட்டு மக்கள்கிட்ட காய்க்கிறது, நான் உங்களுக்கு அதை புடுங்குவேன் இதை புடுங்குவேன், ஒழுங்கான ஒரு ப்ரொபோசல் புடுங்க தெரியாது. சரி, அதை விடுங்க. அப்ப நம்ம பார்த்து வளர்ந்த அரசியல்வாதிகளும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவும் வேற. சோ அவர் வித்தியாசமா தான் தெரிவார். அவர் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே நமக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்டா அது டாக்டர் ஐயா. ஒரு மனுஷன் சிம்பிளா வாழலாம் டாக்டர் என்றா ஸ்ரீலங்காவில். ஒன்றுக்கும் பொறி கொண்டு தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் போறியா, நைட் கிளினிக் வச்சியா, இங்க கோடிக்கணக்கில் உழைச்சி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து மகனை லண்டன் கனடாவில் படிப்பிக்கிற டாக்டர் எத்தனையோ பேர் இருக்காங்க. தேவையா அந்த மனுஷனுக்கு? அடையப்பா, ஒருத்தன் படிக்க கூட மக்களுக்கு சேவை செய்யணும், 4 பேருக்கு நல்ல செய்யணும் என்று படிச்சு போட்டு முதலாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்பாயின்மெண்ட்ல இருக்கிற கொஞ்ச காலத்திலேயே யாரா இவனுங்க கிளினிக் பார்க்க வேண்டியவன் எல்லாம் பிரைவேட்ல போயிருக்கிறானுங்க, ஒழுங்கா வேலை செய்யறானுங்க, இல்ல மக்களுக்கு ஒழுங்கா மருந்து கொடுக்குறாள்ண்டு முதலாவது சொல்லி அந்த சாவகச்சேரி மக்கள்கிட்ட உண்மையை வெளிப்படுத்தினால் அந்த மனுஷன். அதான் உண்மைகள் சில நேரங்கள்ல கசக்கும், அதை நம்ம ஒன்றுமே செஞ்சு கொள்ள இயலாது. ஆனா உண்டு, யாழ்ப்பாண மக்கள் இந்த அடுத்தவண்ட ப்ரொமோஷன்ஸ் இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கொடுக்குற கதைகளை வச்சு கொண்டு ராமநாதன் அர்ச்சுனா விட்டீங்கன்றா இன்னும் 30-40 வருஷத்துக்கு இவங்க தமிழ் தேசியம் என்ற பெயர்ல பேசிக்கொண்டு மக்களையும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் அப்படியே பெருப்படுத்தி கொண்டே போவாங்களே தவிர சரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நல்லா விளையம் கொள்ளுங்க. சிம்பிள் அப்பா, நீங்க பைக் எடுத்துட்டு இங்க கொழும்புல ஒரு உள் ரோட் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா முக்காவாசி காப்பேற்றி உள் ரோட்ல. ஓகேவா, நான் சொல்றது உள் ரோட்ல. பிளஸ் பெரும்பாலுமான ரோட் நல்ல தகுந்த பாவனைக்குரிய சிமெண்ட் ரோட்ஸ் ஆவது இருக்கும், அட்லீஸ்ட் மினிமம். ஓகே, நீங்க இது இந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா இந்த சைட்ல இந்த மெயின் ரோட்டை விட்டு, ஓகே, இந்த மெயின் வீதிகளை தவிர்த்து நீங்க கொஞ்சம் உள் ரோட்டுக்கு போனீங்கன்னு வைங்க, பெரும்பாலும் கிரவல் ரோட் இருக்கும். இதுதான் நம்மளோட உண்மையான நிதர்சனம். இத அங்க இருக்கிற ஒரு பிரதேச செயலாளர் அல்லது அந்த தவிசாளர் அல்லது அந்த ஏரியாவுக்குரிய ஒழுங்கான பாராளுமன்ற உறுப்பினர், முக்கியம் அடுத்தது இந்த மின் விளக்குகள், என்னத்த சொல்றது, ஒழுங்கான ஒரு சின்ன ப்ரொபோசல் எழுத தெரியாதாக்கள் தான் நம்மட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது முன்னாள். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் அதுக்குள்ளேயே நிறைய இந்த மட்டக்களப்புல இருக்கிற ஸ்ரீநாத்தோ, இந்த சாணக்கியனோ, இந்த ராமநாதன் சொல்ற விஷயங்கள் எல்லாம் பொய்யன்னு நம்புறீங்களோ நீங்க?
அட கருமமே. என்ன சொல்றது, எல்லாம் நம்மளோட தலையெழுத்து. மக்களுக்கான ஒரு ஒழுங்கான விளக்கம் வராத வரைக்கும் அவனாலேயே மாத்துவானுங்க. நேர நம்மளும் நம்மளோட ஜெனரேஷனும் இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் பின்னுக்கு போகும். ஸோ முதலாவது புரிஞ்சு கொள்ளுங்க, தயவு செய்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஒரு வன்மத்தை கற்கிற மாதிரியோ இனவாதம் மதவாதம் கதைக்கிற மாதிரியோ எந்த வீடியோஸ்க்கு வருமெண்டா ஷோர்ட்ஸ்ல போடுவேன். நீங்க யாரு, எந்த ஊர், எந்த உண்மையான பேர் என்ன, நீங்க என்ன செய்றீங்கன்ற அவ்வளவு விஷயம். ஸோ தயவு செய்து எந்த வீடியோ கதை செய்யாதீங்க, எனக்கு அது பிடிக்காது. ஸோ நான் ஒரு நல்ல விஷயத்த கதைக்கணும் ஷேர் பண்ணணும்னு வாரால், ஸோ என்னைய டிமோட்டிவேட் பண்ற மாதிரி என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா நான் உங்களோட உண்மை முகங்களை வெளியே கொண்டு வருவேன். So see you guys in the next video with another interesting content.